فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. படிங்கப்பா. போன தடவை எதில் நம்ம விட்டோம்? 39வது சூரா ஜுமர் 24வது ஆயத்து. எவன் கியாம நாளின் கொடிய வேதனையை என்ன படிக்கிறீங்க? எதை படிக்கிறீங்க? 39 சூரா 24வது ஆயத்து. படிங்க. 23வது ஆயத்து இந்த வாரம் பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்க சார். 23வது ஆயத்தை பத்தி இப்ப பேசுறேன்னு சொன்னீங்க. 23 படிக்கட்டுமா காக்கா? படிங்க. 23 படிக்கட்டுமா? படிங்க. 39வது சூரா 23வது ஆயத்து. அல்லாஹ் மிக அழகான செய்திகளை வேதமாக இறக்கி அருளினான். இப்போ இந்த விஷயம் பேசுவதற்கு முன்னர் 39ல இதுக்கு முந்தின ஆயத்து 22 சிறிது பார்த்துக்கிடுவோம். படிங்க. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். இப்போ அல்லாஹ் யாருடைய இருதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக விசாலமாக்குகின்றானோ அவர் தன் இறைவனின் ஒளியில் இருக்கின்றார். இஸ்லாத்துல நுழைந்த உடனேயே அல்லாவின் ஒளியில் நீங்கள் வந்துவிட்டீர்கள். அடுத்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஜிகிரை விட்டும் விலகி எவர்களுடைய இதயங்கள் கடினமாகி விட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். இப்போ ஜிக்கரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஜிக்கர் மிக மிக முக்கியமான விஷயம். இஸ்லாத்தில் நுழைந்ததும் ஜிக்கரை அவன் வேகமாக கற்றுக்கொள்கின்றான். இந்த விஷயம் எது? இருதயம் விசாலமாக்கப்பட வேண்டாம், ஜிக்கரும் வேண்டாம், அல்லாஹ் ஒளியும் வேண்டாம் என்று எவன் இருக்கின்றானோ, ஜிக்கரை புறக்கணிக்கின்றானோ, இந்த ஜிக்கர் தேவைக்கு இஸ்லாம் தேவை. இது எவன் புறக்கணிக்கின்றானோ அவன் என்னாகின்றான்? பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். இப்ப யாருக்கு ஜிக்கர் தெரியவில்லையோ செய்யவில்லையோ அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டார். இப்போ ஒருவன் எப்பொழுது ஜிக்கரை அடைகின்றான்? முக்கியமான விஷயம். அடுத்த ஆயத்துல ஜிக்கர் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகின்றது. எல்லாம் உருவாகணும் தம்பி, ஒவ்வொரு விஷயம் உருவாகணும். எடுத்தடுப்புல ஆன் த ஸ்பாட் எல்லாம் செஞ்சுட்டுமே வைக்க மாட்டான். ஒவ்வொன்றும் மெதுவா உருவாகணும். எப்படி உருவாகுது என்பதை இப்போ இந்த ஆயத்திலிருந்து காட்டுகின்றேன். நீங்கள் படித்திருப்பீர்கள், மேலோட்டமாக படித்திருப்பீர்கள். அப்படியே அது போயிட்டு இருக்கு. இப்பொழுது படியுங்கள். 24. எழுதியும் கொள்ளுங்கள். சொல்ல சொல்ல எழுதினால் நல்லது என்று சொல்லுகின்றேன். அவன்தான் எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுத் தருகிறேன் சொன்ன பிறகு அந்த 2 விஷயத்துல நாம் இதுவரை எந்த ஏற்பாடும் எந்த முயற்சியும் பண்ணதில்லை.
படிங்க. இப்ப 24 படிங்க. 23 காக்கா. சரி. 23. அல்லாஹ் மிக அழகான செய்திகளை வேதமாக இறக்கி அருளினான். அல்லாஹ் மிக்க அழகான செய்திகள், அதை பார்த்துக்கிறங்க. ஹதீஸ் வார்த்தை இருக்கு. ஹதீஸ் என்றால் இந்த செய்திகள். 6235 வசனங்கள், 6835 செய்திகள், உண்மைகள், ஆயத்துக்கள், இவ்வாறு அழகான செய்திகளையே இந்த வேதத்தில் இறக்கி இருக்கின்றான். அல்லாஹ் இப்பொழுது தன்னுடைய குர்ஆனை பற்றி சொல்லுகின்றான். இதில் முத்தஷாபியா இருக்கின்றன. இதில், இந்த வேதத்தில், இந்த செய்திகளில், இந்த 6235 செய்திகள், ஆயத்துக்களில் முத்தஷாபிஹத் இருக்கின்றன. இந்த முத்தஷாபிஹத் என்ற வார்த்தைக்கு எந்தவித அர்த்தமும் நீங்கள் சொல்ல முடியாது. இதுவரை யார் சொன்னதும் கிடையாது. காரணம், படித்தது கிடையாது. இந்த குர்ஆனை, இது பெரிய விஷயம், எழுதி கொண்டு வாருங்கள், மனதில் பதிய வைத்து எழுதி கொண்டு வாருங்கள். இந்த ஒரு தடவை சொல்றேன், திருப்பி நீங்க கேட்கவே கூடாது. ஒழுங்க விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த குர்ஆன் அல்லாஹ் 2 வகையாக பிரித்திருக்கின்றான். இது ஒரு புதிய விஷயம். அல்லாஹ் இந்த குர்ஆனை 2 வகையாக பிரித்திருக்கின்றான். நம்பர் 1, முஹக்கமாத். ஒரு டைப்புக்கு பேரு முஹக்கமாத். இரண்டாவது டைப் முத்தஷாபிஹத். இப்ப நான் சொல்வதற்கு உங்களுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும். 3வது சூராவில் 7வது ஆயத்தை எடுங்கள். சூரா நம்பர் 3, 7வது ஆயத்தை படிங்க. அவன்தான் இவ்வேதத்தை உம்மீது இறக்கினான். இப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியை பார்த்து, அவன்தான், இந்த அல்லாஹ் தான் உம்மீது இந்த வேதத்தை இறக்கி அருளினான். இதில் முஹக்கமாத் வசனங்களும் இருக்கின்றன. இதில் முஹக்கமாத், ஹக்கீமான வசனங்கள், முஹக்கமாத், ஹக்கீம் நிறைந்த வசனங்கள் இருக்கின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். இந்த முஹக்கமாத் தான் இந்த வேதத்தின் அடிப்படை ஆகும். வேதத்தின் அடிப்படை முஹக்கமாத், ஹக்கீம். அந்த ஹீம் இருக்கு, ஹக்கீம். முஹக்கமாத்துக்குள்ள ஹக்கீம் வார்த்தை உள்ள இருக்கும். முற்றிலும் வேதத்தை இறக்கினான், அதில் முஹக்கமாத்தும் இருக்கின்றன. இவைதான் இந்த வேதத்தின் அடிப்படை ஆகும். இந்த வேதத்துக்கு ஃபவுண்டேஷன் ஹக்கீம், முஹக்கமாத். ஆகவே குர்ஆன் முழுவதும் முஹக்கமாத், குர்ஆன் முழுவதும் ஞானம் நிறைந்தது. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் ஞானம் நிறைந்தது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், முஹக்கமாத் என்றாலும் முற்றிலும் ஞானம் நிறைந்த குர்ஆன் ஆகும் என்று சொல்லிவிட்டான். அடுத்தது, மற்றவை முத்தஷாபியத் ஆகும். மற்றவை முத்தஷாபிஹத் ஆகும். இதான்ப்பா இந்த குர்ஆன் முழுவதும் தேடினால் இந்த 2 வார்த்தை தான். என்ன வார்த்தை? மற்றவை, அதர்ஸ் ஆர்
முத்தஷாபிஹத். இதை வைத்துக்கொண்டு எந்த முத்தஷாபிஹத்தை என்ன என்று புரிந்து கொள்வீர்கள்? நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? 2 விதமா பிரிச்சு காட்டிட்டான். முஹக்கமாத் ஒரு டைப், முத்தஷாபிஹத் ஒரு டைப். மற்றவை இந்த முஹக்கமாத் என்ற குர்ஆன் முழுவதிலிருந்தும் ஒழுங்காக கவனமாக கேளுங்கள், எழுதியும் வாருங்கள், பின்னரும் திரும்பியும் ஒழுங்காக எழுதிக் கொள்ளுங்கள். சொல்லுவது புது விஷயம். இன்றுதான் இந்த புது விஷயத்தை நீங்கள் கேட்கின்றீர்கள். இதுவரை யார் சொன்னது கிடையாது, அது படித்ததும் கிடையாது. உண்மையை சொல்றேன், எல்லா விஷயமும் போயிட்டே இருக்குது. ஒரு விஷயத்துக்கு ஒருத்தருக்கு அர்த்தம், விளக்கம், செயல்பாடு கிடையாது. மற்றவை முத்தஷாபிஹத். அது என்னப்பா மற்றவை? அதர்ஸ் ஆர் முத்தஷாபிஹத். முடிச்சுட்டாம கதையில. என்ன மற்றவை? முற்றிலும் முஹக்கமாத்துன்னு சொல்லியாச்சு முதல் லைன்ல. 2வது லைன்ல மற்றவை முத்தஷாபிஹத்துன்னா மொத்தமே 6235 ஆயத்துக்கள் தான். அதுல எந்த மற்றவை? எதையெல்லாம் சேர்ப்பது முஹக்கமாத்துல? எந்த ஆயத்துக்கள் எல்லாம் சேர்ப்பது முத்தஷாபிஹத்துல? அப்படி ஏதாவது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானா இவையெல்லாம் முஹக்கமாத், இவையெல்லாம் முத்தஷாபிஹத் வசனங்கள், ஆயத்துக்கள் ஆகும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆன் எங்கேயுமே சொல்லவில்லையே. அப்ப எப்படி கண்டுபிடிப்பது? கண்டுபிடிப்பதற்கு முன்னர் முஹக்கமாத்துண்டா என்ன, முத்தஷாபிஹத்துண்டா என்ன என்று விஷயம் அர்த்தம் புரியாமல் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? இந்த ஆயத்தெல்லாம் முத்தஷாபிஹத் வகையில் சேர்ந்தது, இந்த ஆயத்தெல்லாம் முஹக்கமாத் வசனத்தில் சேர்ந்தது என்று எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? இந்த 2 விஷயம் தெரியாமல் எப்படி நீங்க ஜிக்ருக்கு போவீங்க? உங்களுக்கு நான் சொல்லுவது அனைத்தும் குர்ஆனிலிருந்தே தான் சொல்லுகின்றேன். அல்லாஹ் இந்த குர்ஆன் என்ன சொல்லியிருக்கின்றானோ அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் படிக்கவும் பார்க்கவும் தவறிவிட்டீர்கள். இதையெல்லாம் நீங்க உட்கார்ந்து சிந்திப்பீர்களே ஆனால் கேள்வியே கேட்க மாட்டீங்க யார்கிட்டையும். இது என்ன இந்த மாதிரி போயிட்டு இருக்குது? மனிதனை கொடுத்து விட்டான், அந்த மனிதன் சிந்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட பிறகு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்க நீங்கள் தவறிவிட்டீர்கள். மற்றவை முத்தஷாபிஹத் ஆகும். இப்ப சொல்லுங்க தம்பி, எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? மற்றவை எதெல்லாம் முத்தஷாபிஹத் கேட்டகரியில சேர்ந்தது, எவையெல்லாம் முஹக்கமாத் கேட்டகரி அதுல சேர்ந்தது? இது ஒண்ணு கஷ்டமான காரியம் கிடையாது. எது முஹக்கமாத் வசனங்கள் எதுவென்று கண்டுபிடிப்பதும், முத்தஷாபிஹத் வசனங்கள் எதுவென்று கண்டுபிடிப்பதும் கஷ்டமான காரியம் இல்லை. காரணம், அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்லிவிட்டான். இந்த குர்ஆனை உங்களுக்கு சுலபமாக ஆக்கியிருக்கின்றோம். இந்த குர்ஆனை உங்களுக்கு சுலபமாக ஆக்கியிருக்கின்றோம், ஈஸியாக ஆக்கியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில சொல்றேன், கஷ்டம் கிடையாது. என்ன செய்ய போறீங்க? மற்றவை முத்தஷாபிஹத் ஆகும். அந்த முத்தஷாபிஹத் வசனங்களும் ஹக்கீம் தான். அதுக்கு அஸ்திவாரம் ஹக்கீம் தான். அடிப்படை, வேதத்தின் அடிப்படையாகும்
மற்ற முத்தஷாபிகத்தாகும். முத்தஷாபிகத்தும் அந்த அடிப்படையில் முஹக்கமாத் அடிப்படையில் ஹக்கீம் அடிப்படை உள்ளதுதான். அதுவும் ஹக்கீம், முஹக்கமாத்தும் ஹக்கீமை சேர்ந்தது, ஞானத்தை சேர்ந்தது. முத்தஷாபிகத் அதுவும் ஞானத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் அடுத்த லைன், எனினும் எவர்களுடைய உள்ளங்களில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக முத்தஷாபியா வசனங்களின் விளக்கத்தை தேடி அதனை பின்பற்றுகின்றனர். இப்போ இன்றைய சமுதாயத்தினர், இந்த மனிதர்கள் கூட்டம் தெரியாத விஷயத்திற்கு இதுதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம் என்று உங்களை வழிகெடுத்து விட்டார்கள். என்னவென்றே தெரியாத விஷயத்திற்கு இதுதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம் என்று கூறி இன்றைய மக்கள் செய்யும் செயலை இப்போ நீங்கள் தாராளமாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். அனைத்தும் குர்ஆனுக்கு புறம்பானது, குர்ஆனுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். யார் இருக்கின்றார்கள் என்றால், எவர்களுக்கு கெட்ட எண்ணம் வழிகேடு இருக்கின்றது, இந்த குர்ஆனை அழித்துவிட வேண்டும், இந்த குர்ஆனை யார் பின்பற்ற நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு எந்த கூட்டம் வந்ததோ அந்த கூட்டம் இன்று இதற்கு இதுதான் அர்த்தம், நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் அறிந்தவர்கள், நாங்கள் ஆலிம்கள் என்று கூறி உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் எங்களை ஏமாற்றுங்கள் என்று கூறிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். இதுதான் இன்றைய நிலைமை. அனைத்து விஷயங்களுக்கும் ஆயத்துக்களுக்கும் விரோதமாக தான் இன்றைய இந்த சமுதாயம் இயங்கிக் கொண்டும் அதிலேயே ஊறிக்கொண்டும் அதனையே வளர்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். எதெல்லாம் குர்ஆன்ல சொல்லவில்லையோ இதெல்லாம் இஸ்லாம், இதெல்லாம் முஸ்லிமா செய்யணும் என்று சொல்லி இன்று பாலடைஞ்சு போயிடுச்சு. எல்லாமே குர்ஆனும் பாலடைஞ்சு போயிடுச்சு, மனிதரும் பாலடைந்து விட்டார். எவருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கின்றதோ அவர்கள் முத்தஷாபிஹத் வசனங்களை தேடி மனிதரிடம் கேட்டு கேட்டு இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டு கேட்டு அறிஞ்சு அவன் சொல்றத இவன் கேட்டுக்கிட்டு இதை போய் உலகத்துக்கெல்லாம் சொல்லி கொண்டும் எழுதி கொண்டும் பிரிண்ட் செய்து புக்காக போட்டு புத்தகமாக போட்டு கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும். பிடிக்காதவர்கள், இந்த இஸ்லாமும் குர்ஆனையும் பிடிக்காதவர்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனிலேயே சொல்லுகிறார். திருப்பி படிங்க, எவருடைய உள்ளத்தில் வழிகெடுக்கின்ற படிங்க, எவர்களுடைய உள்ளங்களில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக முத்தஷாபியா வசனங்களின் விளக்கத்தை தேடி அதனை பின்பற்றுகின்றனர். இப்போ குழப்பம் தானே? குர்ஆன் ஒண்ணு சொல்லி இருக்க அதற்கு நேர் மாத்தமா செய்து பெரும் குழப்பம் தானே? அந்த குழப்பம் தானப்ப நீங்க அனைவரும் பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். உதாரணத்துக்கு இந்த ரமலான் மாதம் 30 நோன்பு சொல்லுகின்றீர்கள். இப்படி குர்ஆன் இருக்குதா? இல்லையே, இல்லையே, குர்ஆன் இல்லையே. அப்ப அந்த குழப்பத்தான் பின்பற்றுறீங்க. அந்த குறிப்பிட்ட நாட்கள் நோம்பு நோற்பதற்கு நீ என்ன மாதிரி தியாகம் பண்ணுனா அது கிடைக்கும், அந்த விஷயத்தை வேண்டாம், இதோ சொல்லிவிட்டார் பிடி 30 நாள். இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி இப்ப நீங்க குர்ஆன் ஓதுறீங்க. இப்ப இந்த மாதிரி குர்ஆன் சொல்லி இருக்குது, இந்த மாதிரி உலகம் நடந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப எப்பேற்பட்ட குழப்பத்தை இந்த மக்களுக்கு இன்று உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இல்லாததையெல்லாம் வைத்துக்கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று சொன்னால் அதையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லாஹ் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, உன் இஷ்டம்பா. ஆரம்பத்திலே சொல்லிட்டான், இந்த தீனில் எந்த கட்டாயம் கிடையாது சொல்லிட்டான். உண்மையை உங்களுக்கு தந்திருக்கிறேன், இந்த உண்மையை பாருங்க, அதன்படி நடந்துக்கிறங்க என்று கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன்
இவ்வளவு சொல்லிட்டான், முடியாது. இங்க பார், நானே சொல்றேன், முத்தஷாபி என்னன்னு தெரியாது, முத்தஷாபியத்துக்கு அர்த்தம் சொல்றான். அடுத்த லைன் பாருங்க. இப்ப அல்லாஹ் சொல்லுங்க, கவனிங்க. அல்லாஹ் தவிர வேறு எவரும் அதன் உண்மையான விளக்கத்தை அறிய மாட்டார்கள். போதுமா? அல்லாஹ் தீர்மா சொல்லிட்டோம், அல்லாஹை தவிர வேறு எவரும் இந்த முத்தஷாபியத் வசனங்களுக்கும் முஹக்கமாத் வசனங்களுக்கும் உள்ள ஞானத்தையும் விளக்கத்தையும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள் தெளிவா சொல்லிட்டான். இப்படி சொல்லி இருக்க, நான் சொல்லுகின்றேன், நான் செய்கின்றேன், இந்த மாதிரி பின்பற்றுங்கள் என்று ஒருவர் சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லட்டும், அவ்வளவு சொல்ல முடியும். தாராளம் சொல்லட்டும், தாராளமாக விருப்பப்படியே நடந்து கொள்ளட்டும், எந்த தப்பும் கிடையாதுப்பா. அல்லாவே சந்தோஷம் செய்ய சொல்லிட்டோம். அல்லாவே நீ சந்தோஷமா செய், உன் வேறு அழகான முறை செய். அல்லாஹ்வை தவிர வேறு யார் அறிய மாட்டார்கள். இந்த குர்ஆன் முழுமையும் உள்ள விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டார்கள்னு சொன்ன பிறகு இதுதான் அர்த்தம், இதுதான் விளக்கம், இதுதான் நபி செஞ்சா சொன்ன. அவன்தான் இவ்வளவு பொய்களை நிரப்பி வச்சு புத்தகமா போட்டாச்சுப்பா. உண்மை புத்தகம் வந்துட்டு இருக்கு. இதான் அர்த்தம், இதான் விளக்கம், இது அவர் சொன்னா அவர் சொன்ன. சரி, அப்ப அல்லாஹ் சொன்னதுக்கு என்னப்பா பதில்? எப்போ பதில் இருப்போம்? அல்லாஹ் சொன்ன சொல்லு, இதான் அல்லாஹ் சொன்னான்னு என்னைக்கு சொல்ல போறீங்கப்பா? அவர் சொன்னா இவர் சொன்னா சொல்லிருக்கீங்களே, அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹ் எப்பொழுது உங்களுக்கு விளக்கம் அளித்தான் என்பது யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எவ்வளவு தூரம் நம்ம வழிகட்டு போயிட்டேன்னு பாத்துக்கிறோங்க. எவ்வளவு தூரம் நம் இந்த குர்ஆனை விட்டு வழிகட்டு போய்விட்டோன்னு பாத்துக்கிறோங்க. அல்லாஹ்வை தவிர வேறும் யாரும் அறிய மாட்டார்கள். படிங்க. கல்வியில் உறுதிப்பாடு உடையவர்கள் அவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவைதான். அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்றவர்கள் மட்டும்தான் இவை அனைத்தும், எது அனைத்தும் முஹக்கமாத்தும் முத்தஷாபிஹத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்த உண்மைதான் என்று அவர்கள் கூறுவார்கள். யாரு கூறுவார்கள்? அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் அல்லாஹ்வுடைய கல்வி ஞானத்தையும் பெற்றவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், இது அல்லாஹ்விடம் வந்த உண்மைதான், எந்த மாற்றம் கிடையாது என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இப்பொழுது உண்மையை தெரிந்து கொண்டீர்கள். முஹக்கமாத் என்றால் என்ன, முத்தஷாபிஹத் என்றால் என்ன, யார் அறிந்து கொள்வார்கள்? கல்விமான்கள், அறிவுடையவர்கள், கல்விமான்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பான். இந்த வசனங்கள் எல்லாம் முஹக்கமாத், இந்த வசனங்கள் எல்லாம் முத்தஷாபிஹத், எப்படி செயல்படுத்துவது என்பதை அல்லாஹ் அவருக்கு அறிவித்து கொடுப்பான். அடுத்தது, நாங்கள் அதை நம்பிக்கை கொள்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்புறோம். நாங்க முஹக்கமாத்தை நம்புறோம், முத்தஷாபிஹத்தை நம்புறோம், இந்த குர்ஆன் முழுமை நம்புறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் இதை கொண்டு திக்ர் பெற மாட்டார்கள். இப்ப கடைசி லைன் தான் முக்கியம். இந்த அறிவு மேலே சொல்லப்பட்ட முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரை சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் யார் அறிந்து கொள்வார்கள் என்றால் ஜிக்ரு செய்பவர்கள்தான். ஜிக்ரு செய்பவர்களை தவிர வேறு எவரும் முஹக்கமாத்தையும் முத்தஷாபிஹத்தையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு காலம் முடியாத காரியம். ஜிக்ரு கற்றுக்கொள்ள வேண்டும். ஜிக்ரு செய்யாமல் எதுவுமே செய்ய முடியாது. இப்ப மனசு அப்படியே வச்சுக்கிறங்க. இந்த விஷயத்தை அப்படியே 39:23க்கு கொண்டு வாங்க. நல்ல செய்திகளையே நாம் இந்த குர்ஆனில் இறக்கியுள்ளோம், வேதத்தை இறக்கியுள்ளோம். அவற்றில் முத்தஷாபிஹத்தும் இருக்கின்றன, அந்த முத்தஷாபிஹத்தும் இருக்கின்றன. 3:7 எழுதிக்கிறங்க. இப்போ முத்தஷாபிஹத் முஹக்கமா ரெண்டுக்கும் குர்ஆன்ல இருந்தே உங்களுக்கு
எடுத்துக்காட்டு. அடுத்த லைன் படிங்க. திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. அடிக்கடி, திரும்ப திரும்ப என்ன, அடிக்கடி, எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதுன்னு சொல்லுங்க, அது அடிக்கடின்னு சொல்லுங்க, திரும்ப திரும்ப ஓதக்கூடியதா. இந்த முத்தஷாபிஹத் வசனங்களும் முஹக்கமாத் வசனங்களும் திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கு, எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கு, அடிக்கடி ஓதிக்கொண்ட விஷயமாக இருக்கின்றது. அடுத்தது, தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. இப்படியே ஓதிக்கொண்டே இப்பொழுது நீங்களும் நானும் எல்லோரும் ஓதிக்கொண்டே வருகின்றோம். பார்ப்போம். இப்போ எல்லோரும் ஆரம்பிச்சிட்டோம், விடாம ஓதிட்டு இருக்கிறோம். எப்படி ஓதுகிறோம் என்றால், ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து ஆராய்ந்து சிந்தனை செய்து என்ன 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 என்று அந்த நினைப்பில் அந்த கேள்வியிலேயே எடுத்து அதிலே நின்று உண்மை அறிந்துவிட வேண்டும் என்று ஓதிக்கொண்டே வருகிறோம். இப்படியாக ஓதி அதிலேயே குர்ஆனிலே நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள். இப்பொழுதுதான் உங்களுக்கு உருவாகின்றது பயம் என்ற விஷயம் உருவாகின்றது. சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்து உண்மைதான் 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 என்று ஒவ்வொரு ஆயத்தும் உங்களுக்கு பயத்தை உருவாக்குகின்றது. சொல்லப்பட்டது உண்மைதான், இதை மீறினால் நிச்சயமாக தண்டனை தான் என்ற விஷயம் உருவாகின்றது. உடனே பயந்துட மாட்டீங்க, படிப்படியா ஒவ்வொரு ஆயத்தையும் சிந்தனை செய்யும். இது சரியா இருக்கின்றது, அல்லாஹ் சொன்னது இங்க குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்றது, இதோ செயல் கண்ணால பாக்குறமே, சில விஷயம் பாக்குறமே, எப்படி வந்தது, உண்மை, அழகான உண்மை எப்படி இந்த குர்ஆன் வந்தது, நல்ல செய்தி தானே வந்து அனைத்தும் என்று பயம் ஏற்படுகின்றது. அதுல எதுக்கு பயம் ஏற்படுகிறது? எவர்கள் இந்த குர்ஆனை புறக்கணிக்கின்றார்களோ கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லிய பிறகு, இந்த உண்மையை தெரிந்த பிறகு இனி பயப்படாமல் இருக்க முடியாது, இதை பின்பற்றியே தீர வேண்டும் என்று அடிப்படை ஓதுகின்றீர்கள். பயம் தானாகவே உங்களை, அல்லாஹ் பற்றிய பயம், அந்த நரக நெருப்பின் பயம் இப்பொழுது உங்களை வந்து சூழ்ந்து கொள்கின்றது. மேலும் 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 நீங்கள் குர்ஆனை ஓதுவதற்கு பயம் தேவைப்படுகின்றது. இப்பொழுது என்ன படிச்சீங்க மாதிரி மேல படிங்க. அடிக்கடி ஓதக்கூடியதாகவும், அப்புறம் தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ கொஞ்சம் எடுத்துங்க, அவர்களுடைய கொஞ்சம். இப்போ அஞ்சுகிறார்களோ, இப்பொழுது அச்சம், அல்லாஹ்விற்றை பயம் அதிகமாகி முற்றிலும் அல்லாஹ்வின் பயத்தில் இப்பொழுது உங்களுடைய குர்ஆன் ஓதுதல் ஆரம்பமாகிவிட்டது. எவர் அஞ்சுகிறார்களோ, இந்த அச்சம்தான், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, இந்த அச்சம்தான் உருவாகி ஒரு பாயிலிங் பாயிண்ட்ல வரும் பொழுது அல்லாஹ் பற்றிய பயம் உருவாகி அது படிப்படியாக முன்னேறி 100% வரும் பொழுது உங்களுக்கு ஜிக்ர் என்ற விஷயம் உடனே உதயமாகின்றது உங்களுடைய உள்ளத்தில். இப்பொழுதுதான் ஜிக்ர் என்ற விஷயம் உதயமாகின்றது உங்களுடைய உள்ளத்தில். அல்லாஹ் இந்த ஜிக்ரை இப்பேற்பட்ட மனிதருக்கு இறக்கி வைக்கின்றான். இனி ஜிக்ரதான் நீ ஓத வேண்டும், நீ ஜிக்ரில்தான் நீ இருக்க வேண்டும், இந்த குர்ஆனை நீ ஜிக்ரை கொண்டுதான் ஓத வேண்டும். போதும் நீ அரபியில் படித்தது, இனி அது தேவையற்றது. விஷயத்தை புரிந்து கொண்டாய், அரபி படிச்சு எல்லா விஷயம் தெரிந்து கொண்டாய். அப்ப தெரிந்து கொண்டு என்ன விஷயம் சொல்லுகிறாய், அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அறிந்து கொண்டாய்.
அதனுடைய ஞான விளக்கம் அடைவதற்கு ஜிக்ர் தேவை, அத்தியாவசியமானது ஜிக்ர். இப்பொழுது அப்படி பயப்படுவதற்கு ஜிக்ர் உதயமாகிவிட்டது. இதற்கு நான் சொல்வது அப்படியே நிறுத்திவிடவில்லை. இதற்கு ஆதாரம், எப்படி ஒருத்தனுக்கு ஜிக்ர் அடைகின்றான்? 87வது சூராவில் 9 and 10 எடுத்துக்கிறேன். 87ல 9 and 10. ஆகவே ஜிகிர் பயனளிக்குமாயின் நீர் ஜிகிர் செய்வீராக. இப்போ 9வது ஆயத்தை படிச்சீங்க. நபியே, நபி அறிவுடைய மக்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அவன் கேட்க மாட்டாங்க. ஆகவே ஜிக்ர், உம்முடைய ஜிக்ர் பயன் அளிக்குமாயின், அவர்களுக்கு நன்மை அளிக்குமாயின் நீர் அவர்களுக்கு ஜிக்ர் செய்வீராக. ஜிக்ர் இல்ல இன்ன நாபத்து ஜிக்ரா, இன்ன நாபத்து ஜிக்ரா. ஜிக்ர் பயனளிக்குமாயின் அவர்களுக்கு நீர் ஜிக்ர் செய்வீராக. அந்த ஜிக்ரை யார் அடைவார்கள்? அடுத்தது படிங்க 10. அஞ்சுபவன் விரைவில் ஜிகிரை ஏற்பான். ஏற்கனவே உங்களுக்கு பயம் முற்றிலும் உருவாகிவிட்டது. அஞ்சுபவன், அல்லாஹ் பற்றி முழு பயத்தில் இருப்பவன் விரைவில், சீக்கிரத்தில் ஜிக்ரை கற்றுக்கொள்வான், அடைவான். அஞ்சுபவன், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் பயந்தவன் சீக்கிரத்தில் ஜிக்ரை அடைவாமா. இது போச்சுமா, படம் போயிடுச்சு, படம் போயிடுச்சு. தம்பி, இப்போ எடுத்துக்கொள்ளுகின்றேன். வீடியோ சரியா வரவில்லை. அடுத்த எபிசோடில் இதை தொடர்கிறேன். இப்போ சொன்னது வரை ஒழுங்கா படிச்சுக்கிட்டே வாங்க. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹஸ்புனல்லாஹ். என்ன வந்திருக்காங்க?